சாமி, யாருமே இல்லைன்னு வருத்தப்படுறத விட இருக்கிறத வச்சு வாழ்கிறது தான் பெருசு நம்மளுக்கு வாழ்க்கை. சரிங்களா? நான் ஒருத்தர் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் என்றைக்குமே நான் நினைக்கவே மாட்டேன். அதே போல் நீங்களும் இருங்க. தனியாக இருந்தால் வாழ முடியாதா? தவறு செஞ்ச காலத்தெல்லாம் கூட வாழ்ந்துட்டோம். தவறுலேருந்து மீண்டும் நம்ம வாழ முடியலன்னா அது வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடும். சரியா? நம்ம உழைப்பை நாம் பார்க்கணும். அதுதான் மெயின். நம்ம வாழ்க்கையை நாம் தான் தேர்ந்தெடுக்கணும், மற்றவங்க தேர்ந்தெடுக்கக்கூடாது. சரியா? அதுபோல் நம்மளுக்கு யாரும் பார்க்கலங்கிறத விட, நம்ம கூட பேசலாங்கிறத விட நாம் ஒந்தி போகிறது தான் நல்லது. நாம் ஏன் ஒதுங்கி போகணுன்னா, அவங்க நம்மளுக்கு தகுதியானவங்க இல்லைன்னு நாம் தெரிஞ்சுக்க வேணும். சரியா? நாம் அவங்களுக்கு தகுதியானுங்கிறத விட நம்மளுக்கு அவங்க தகுதியானவங்களா அப்படிங்கிறத முதல்ல நாம் யோசனை பண்ணணும். அப்போ அந்த யோசனை பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வராது. சரியா? நாம் சுயமரியாதையை விட்டு வாழணுங்கிறது அவசியமே கிடையாது. நம்ம சுயநலத்தோடு நம்ம வாழணும். அதுதான் வாழ்க்கை. நம்ம சுயமரியாதையை விட்டு நம்ம வாழ்ந்தோமானா அதுக்கு பேருக்கு வாழ்க்கையே இல்லை. வேண்டான்னு விட்டாங்களா விட்டுறணும். நம்ம கூட வேண்டான்னு மறந்துட்டாங்களா நம்ம மறந்துடணும். அவங்கள தேடி தேடி போய் நம்ம அவமானப்படக்கூடாது. என்றைக்குமே அவமானத்தை மீறினது ஒரு எதுவுமே கிடையாது. நாம் உப்பு போட்டு தான் சாப்பிடணும். சப்ப சொத்து சாப்பிட்லையே, அதை முதல்ல யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணி எதையும் சிந்திங்க. சிந்திச்சுட்டு நீங்கள் அதை செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். புரிஞ்சிச்சிங்கன்னா நீங்கள் அதை செயல்படுத்துவீங்க. சரியா? நான் தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்குங்க. ரைட்டாக இருந்தால் இது ரைட்டுன்னு நீங்கள் ஒத்துக்குங்க. அம்மா சொல்கிறது தப்பாக ரைட்டாங்கிறது நீங்களே புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி.